என்ன உலகமடா இது! பழி ஓர்புறம், பாவம் ஓர்புறம். எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன். மங்காத புகழ் படைத்த மன்னர்பால் அமர்ந்தேன். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சேதம் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏ ஜெகதம்பா, உன் மகன் இன்னும் சிறிது நேரத்தில் உன் மடியிலே தவழப்போகிறான். அவனை பாராட்டு. அனாதையாக இருக்கும் அவன் மனைவி மக்களை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. ஐயா ஜோசியரே, என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ராயரை கண்ண கட்டி விஜயபுரி மேல் படையெடுப்பை இன்னும் 6 மாத காலம் தாமதிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எங்கள் சுல்தான் உண்மை பொன்னாலே அபிஷேகம். அது எனக்கு தெரியும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ராயரை இணங்க வைப்பது சாமானியம் அல்ல. நீங்க நினைத்தால் முடியாதா? பழுதை பாம்பாக்குவீரே, நிழலை பேயாக்குவீரே, அகிலத்தை குலத்துவிடும் அசாத்திய புத்திசாலி அல்லவா நீ? முகஸ்துதி என்பீர், முடியும் உம்மால் என்பதால் கூறுகிறேன். இதோ 2000 முன்பணம். சதித்திட்டம். விஜயநகர சாம்ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம். சதிகாரர்கள் இந்த நாட்டிலேயே உலாவுகிறார்கள். ஏ ஜெகதம்பா, நான் என்ன செய்தேன்? எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியேறுவேன்? நீதி காப்பவள் நீ என்றால், நேர்மையுள்ளவள் நீ என்றால், விஜயநகர சாம்ராஜ்யத்தை காப்பாற்று, மன்னரை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. பிசாசும் இல்ல, மனுஷன்தான். வா. மனுஷனா? இது என்னங்க கோலம்? எல்லாம் காரணமாதான். உனக்கு ஏப்பா அந்த கேள்வி இல்ல? பேசாம போ. இது என்ன காரணம்? புதைச்சுக்கிறதுக்கு? அடாடாடாடா, உடமாட்ட போல இருக்க நீ. நம்மள கொஞ்சம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா, என்னையா நீ தொந்தரவு பண்ற? அது பெரிய ரகசியம். இருந்தாப்புல இருந்து புசுக்குன்னு என் முதுகு வில்லு மாதிரி வளைஞ்சு போச்சு. ஒரு யோகியார் புண்ணியவான் வந்து இந்த யோசனை சொன்னார். அதாவது இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தா எப்பேற்பட்ட கூனலும் நிமிந்து போயிடுமா. நிஜமாவா சாமி? என்னையா கேள்வி இது? அந்த சாமியாருக்கும் முதுகு கூனலா தான் இருந்துதான். இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சோன்னா தான் சரியாச்சு. உங்களுக்கு குணம் தெரியுதுங்களா சாமி? குணமா? அடா அடா அடா, என்ன சுகமா தெரியுமா இருக்கு? அது நான் வெளியே வந்தாதான் தெரியும் உனக்கு. அப்படின்னா நான் தூக்கி விடட்டமா சாமி? தூக்காதீங்க, எங்க வீட்டு ஆளுக்கு வருவாங்க. அட தூக்காதீங்க. நிஜமாவே நிஜமாவே குணம் ஆயிடுச்சிங்களே சாமி. எனக்கு பிறப்போட வந்த குணலுங்க இந்த வைத்தியத்தினால குணமாயிடுங்களா? குணமாயிடுங்களாவா? அந்த சாமியாரே சொல்லி இருக்கிறாரே, நீ ஒரு தடவை புதைச்சுக்கிட்டீன்னா அடுத்த ஜென்மத்துல கூட உனக்கு இந்த கூணு வராது. போ. அப்படின்னா என்ன புதைச்சுக்கிறேன் சாமி? ஒன்னையா? புதைச்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது புதைக்காமையா இருக்க போறேன். இறங்கு குழியில. முள்ள இறங்கு. கெட்டியா அழுத்துங்க சாமி, பயம் இல்ல. உடம்பு மணல் உடம்போட இருக்கணும். என் பொஞ்சாதி என்ன கூணன் கூணன் இலக்காரமா பேசுறான். என் கூணல் மட்டும் நிமிரட்டும், அப்புறம் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். உன் கூணல் நிமிர்ந்ததுன்னு தெரிகிற வரைக்கும் இதை விட்டு நீ எழுந்திருக்க கூடாது, தெரியுமா? ராத்திரி நேரம் மாடு கீடு வரும், கண்ணை மூடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தெரியுமா? சாமி சாமி, உங்க பொஞ்சாதி புள்ள நல்லா இருக்கணும் சாமி. ஜெகதம்பா, ஜெகம்மாதா 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 ஜெகம்.
சொல்ல இந்த பக்கமே வந்துருந்தா டேய் நான் செத்துருவேனா டேய் 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 நிறுத்துடா நிறுத்துடா அட என்ன பண்ணா டேய் நிறுத்துடா நிறுத்துடா அட நிறுத்துடா நீ எப்படி இங்க வந்த? காலால நடந்து ராயர் நல்ல ஆட்சி நடத்துறப்போ யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போலாம் நீயும் இங்க இருந்து போலாம் சித்தி மூடு வாயை. முன்னால இருந்தவர் எங்கேயா போனார்? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு அவர் கூணு நிமிந்து போச்சு அவர் போயிட்டாரு என் கூணு நிமிந்ததுக்கு அப்புறம் தானே நான் போகணும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரையா? ஐயா ஐயா மாட்டேனுங்க மாட்டேனுங்க என் கூணு இன்னும் நிமிரல ஐயா